இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான வடை தான் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவுமே வந்து மரவள்ளி கிழங்குல செஞ்ச வடை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் மரவள்ளி கிழங்க. அப்போ நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தோல்லாம் வந்து உரிக்கிறதுக்காக லைட்டாக வந்து கீரல் போட்டு இதை நல்லா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், எல்லா கிழங்கையுமே நாங்கள் நல்லா உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி எடுக்க போகிறோம். பார்க்குறது தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் துருவுறது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். வரமிளகாவும் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் இது மாதிரி கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து வடைக்காக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தூளுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பல் பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக சோம்பு தூள் வந்து ஆட் பண்ணுறோம். சோம்பு உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லாவே ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக இந்த அரிசி மாவை ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ணெயில் பொரிக்கிறப்ப தட்டி ஆட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த மாவை இது மாதிரி தட்டி வடை மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை எடுத்து போகிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ஒரு டைம் கூட நாங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.